தமிழ் மழைச்சாரல். ஒவ்வொரு மனிதனின் வெற்றியை தடுக்கக்கூடிய 7 வழிகள். ஒவ்வொரு மனிதனின் வெற்றியை தடுக்கக்கூடிய 7 வழிகளை தடுத்து வெற்றி பெற செய்யும் முயற்சிகளை பற்றி இக்காணொளியில் காண்போம். முதலாவதாக சோம்பல். சோம்பல் என்னும் அரக்கன்தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் வெற்றியை தடுத்து அவனது வெற்றியை தாமதப்படுத்துவதாகும். இரண்டாவதாக பாதுகாப்பின்மை. பாதுகாப்பின்மையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதே புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள மனம் தடுமாறுகிறது. பாதுகாப்பின்மையை உணரும் பொழுதே நாம் எந்த ஒரு செயலிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள நாம் விரும்புவதே இல்லை. ஆகவே பாதுகாப்பின்மையை நாம் உணராமல் இருத்தல் மிக அவசியம். ஒரு மனிதன் தவறான பாதைக்கு செல்வதற்கு மூல காரணம் அவனது பேராசையே ஆகும். ஒரு மனிதன் தவறான பாதைக்கு செல்வதற்கு மூல காரணம் எதுவெனில் பேராசையே. நான்காவது கோபம். கோபம் முடிவெடுப்பதை பாதிப்பதோடு உறவுகளின் கசப்பையும் உருவாக்குகிறது. தியானம் செய்து அமைதியான செயல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் கோபத்தை தடுக்கலாம். கோபம் என்னும் செயல்தான் ஒரு மனிதனை அவனை. ஐந்தாவது ஆணவம். மற்றவர்களிடம் கேட்பதையும் கற்றுக்கொள்வதையும் தடுப்பதில் ஆணவத்திற்கு தனி பங்கு உண்டு. ஆதலால் அடக்கமாக இருந்து மற்றவர்களின் கருத்துக்கு மரியாதை கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்தல். ஆறாவது பொறுமையும் தன்னம்பிக்கையும். ஒவ்வொரு சிறு சவால்களை கூட மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் அளவற்ற பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கு உதவி புரிபவர்களுக்கு சரியான நேரத்தில் தானாகவே உதவி அவர்களை வந்து சேரும். ஏழாவது எதிர்மறை எண்ணங்கள். முடியாது, கூடாது, இல்லை போன்ற எதிர்மறை எண்ணங்களை நினைப்பதை கூட அறவே தவிர்த்தல் வெற்றிக்கான பாதையை நமக்கு மிக தெளிவாக காட்டும். நாம் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் பாதுகாப்போடு தான் இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள் தோன்ற வேண்டும். பேராசையை அறவே நீக்கல் வேண்டும். கோபத்தை தடுத்தல் வேண்டும். ஆணவத்தை நீக்கல் வேண்டும். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தன்னுள் வளர்ந்திருக்க வேண்டும். அவை என்றும் குறைவுபடாமல் பார்த்திருத்தல் மிக அவசியமாகும். எதிர்மறை எண்ணங்களை நம் மனதிற்குள் அறவே அனுமதித்தல் கூடாது. இவை ஏழையும் நம்மிடம் இருந்து நீக்கினால் எந்த ஒரு வெற்றியும் நம்மிடம் மிக எளிமையாக வந்து சேரும் என்பதில் ஐயமில்லை. இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து காண தமிழ் மழைச்சாரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.